பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றி உள்ளதோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரண்டாவது செக்ஷனில் கூட கர்த்தருடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். படிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை, கிருபையை கர்த்தர் அபரிதமாக ஆண்டவரை கொடுத்து நல்ல முறையில் சத்தியத்தை புரிந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இப்போ மணி 1 மணி ஆகுது. இப்போ என்ன நேரம்? சாப்பிட்ற நேரம். சாப்பிட்ற நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்? கிளாஸ் எடுக்கிறேன். டீ குடிச்சாச்சு. இது அப்படின்னா நீங்கள் அந்த டீ எவ்வளோ நேரம் வரைக்கும் இருக்கும்? 2 மணி வரைக்கும் இருக்கும். 1 மணி நேரம் நாம் கிளாஸ் எடுக்கலாம். ஒரு பாடத்தை படிச்சுட்டு அதை நாம் யோசிக்கிறது, ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறது கொஞ்சம் நேரம் ஆகும் நமக்கு. அது நம்மளை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் டீ பிரேக் எடுத்துக்கிட்டதுனால பரவாயில்லை. போன மாதம் வந்திருக்கும்போது ஒரு சிலர் இல்லை, இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்க இல்லையா? போன மாதத்துலேருந்து நான் நடத்தின பாடம் அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள், வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல். வேதாகமத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல இங்கே பாருங்கள், போன மாதத்தில் நான் வேதாகமம் ஒரு அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாடம் எடுத்தேன். நோட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறேங்க. வேதாகமம் ஒரு அறிமுகம். வேதாகமத்தை பற்றி அறிமுகமாக சில காரியங்களை அதில் உங்களுக்கு சொன்னேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த 2வது பாடத்தை தான் பார்க்க போகிறோம். வேதாகம உருவாக்கம். வேதாகமம் எப்படி உருவானது அதை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் எடுக்கக்கூடிய கிளாஸ். ஆனாலும் கூட நான் உங்களுக்கு அந்த 2 மணி நேர பாடத்தை 1 மணி நேரத்துலேயே நான் திணிக்க மாட்டேன். உங்களால் எவ்வளவு புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் நடத்திட்டு போவேன். அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை நமக்கு மீதி பாடத்தை கூட இன்னொரு வகுப்பில் அடுத்த தடவை நம்ம பார்த்துக்கலாம். அதுக்காக ஒரே நேரத்தில் கொண்டு வந்து உங்கள்கிட்ட திணிச்சேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஏற்கனவே இப்போ நீங்கள் 2 மணி நேரம் என்ன செஞ்சுருக்கிறீங்க? ஒரு சப்ஜெக்டை, ஆழமான ஒரு சப்ஜெக்டை கேட்டிருக்கிறீங்க. சரி, அப்போது அண்டர்ஸ்டாண்டிங் த பைபிள், வேதாகமத்தை புரிந்து கொள்ளுதல் நம்முடைய பாடம். அதில் பாருங்கள், முதல் லெசன் வேதாகமம் ஒரு அறிமுகம். அதை நாம் கடந்த வகுப்பில் பார்த்துட்டோம். ஒருவேளை இப்போ புதுசாக இந்த வகுப்புக்கு வந்தவங்க அதை குறித்து எனக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் யாராவது நோட்டு எழுதிருந்தீங்கன்னா அவங்கள பார்த்து கூட எழுதலாம். இல்லை உங்களுக்கு பிரிண்டடாக வேணும் அப்படின்னா கூட நான் இதையும் சேர்த்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், பிரிண்டடாகவே கொடுத்துருதான் நீங்கள் படிச்சுக்கலாம், புரிந்து கொள்ள முடியும். சரி, இன்னைக்கு வேதாகமம் உருவாக்கம். வேதாகமம் எப்படி உருவானது ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. முதல்ல வேதாகமம் வாய்மொழியாக இருந்தது. இந்த நான் கொஞ்சம் சின்னதாக எழுதுறதுனால உங்களுக்கு அதான், ஏன்னா போன தடவையே நீங்கள் சொன்னீங்க போர்டு சின்னதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எழுத்தும் கொஞ்சம் சின்னதாக எழுத வேண்டியது இருக்குது. இப்போ நான் பெரிய இதாக எழுதிட்டேன்னா என்ன ஆயிரும்னா மறுபடி நிறைய எழுத முடியாது. இங்கே பாருங்க, நான் எழுதிருந்தேன், அதுக்கப்புறம் தேவைன்னா அழிச்சுக்கிடுறேன். ஒரு 3 காரியங்களை நம்ம பார்க்கணும். வாய்மொழி, 2 எழுத்து பணி.
எழுத்துப்பணி. மூன்றாவது தொகுத்தல். அதாவது இந்த வேதாகமம் உருவாக்கத்தில் 3 கட்டங்கள். மூன்று கட்டங்களாக இந்த உருவாக்கம் எத்தனை கட்டமாக நடந்திருக்குது? 3 கட்டங்கள். அந்த 3 கட்டங்களில் முதல் கட்டம் என்ன? வாய்மொழி. 2 எழுத்துப்பணி. 3வது தொகுத்தல். அதாவது வேதாகமம் பல ஆண்டுகளாக வாய்மொழியாகவே பேசப்பட்டு வந்தது. எந்த விதமான எழுத்தோ பைபிளோ இல்லை, வாய்மொழியாகவே பேசப்பட்டு வந்தது. நான் நினைக்கிறேன் இது மாத்திரம்தான் நடத்த முடியும்னு நினைக்கிறேன், அந்த முதல் பாயிண்ட் மாத்திரம். ஏன்னா அதில் கொஞ்சம் நிறைய வசனங்களை நம்ம பார்க்கறதுனால கூடுமான வரைக்கும் ஒருவேளை இதை மாத்திரம் நடத்தி முடித்தோம்னா இந்த எழுத்து பணியும் தொகுத்தலும் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வேக வேகமாக நடத்திட்டு போயாச்சுன்னா கூட உங்களுக்கு அதை உள்வாங்கி கொள்ள முடியாது. நீங்கள் சரின்னு தலையாட்டுவீங்க, ஆனால் என்ன பண்ண முடியாது. ஆமாம், அதனால் கொஞ்சம் நிதானமாகவே. அப்போ வாய்மொழியாகவே இங்கே பாருங்கள், வேதாகமம் ஆரம்பத்தில் வாய்மொழியாகவே இருந்தது, வாய்மொழியாகவே பேசப்பட்டு வந்தது. அதை குறித்து தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமத்தில் எத்தனை புஸ்தகம் இருக்குது? 66. வெரி குட், 66. பழைய ஏற்பாடு 39, 27. பாருங்க, 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. இது நமக்கு நல்லா தெரியும். இப்போ எத்தனை ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க? 40. சுமார் 40 ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. இது நமக்கு தெரிந்த விஷயந்தான். ஆனால் படிக்கும்போது நமக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தரே எழுதுன மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி அழகாக நம்ம படிக்கிறோம். ஆனால் 40 ஆசிரியர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இது நமக்கு தெரிஞ்சது. அப்போ வேதாகமம் பாருங்க, பல ஆண்டுகளாக வாய்மொழியாக பேசப்பட்டு வந்திருக்கிறது. பல தலைமுறைகள் வாய்மொழியாகத்தான் பேசப்பட்டு வந்திருக்கிறது. இந்த எப்படி இப்போ ஒரு கேள்வி, எப்படி வாய்மொழியாக எப்படி பேசியிருப்பாங்க? முழு வேதத்தையும் வாய்மொழியாக. இப்போ பாருங்களேன், நம்மளால ஒரு வசனம் மனப்பாடமாக, நம்மளால் எத்தனை வசனம் மனப்பாடமாக சொல்ல முடிகிறது? மனப்பாடமாக படித்தா கூட என்ன ஆயிடுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம். ஆமாம், 23ஆம் சங்கீதம் சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருப்போம். அப்படின்னா கூட நம்மளுக்கு என்ன ஆயிடுது? மறந்து போயிடுது. ஏன்னா மறதி நமக்கு இப்போ இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வாய்மொழியாகவே வேதத்தை பேசிக்கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது நமக்கு எப்படி இருக்குது? ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு கேள்வி, எப்படி நடந்திருக்கும்? எப்படி சாத்தியமாயிருக்கும்? யோசித்து பாருங்க. நிறைய நேரங்களில் நாம் இப்போ நேற்று நடந்த சம்பவத்தை கூட என்ன செஞ்சிருந்தோம்? மறந்து போயிருந்தோம் இல்லையா? அப்போ வேதத்தை அன்றைக்கு ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்திருந்தார்கள். வேதாகமம் புஸ்தகம் கிடையாது, வேதம் இல்லை. வேதம் எங்கே இருந்துச்சு அன்னைக்கு? ஜனங்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிச்சு வச்சிருந்தாங்க. அதனால தான் என்ன செய்ய முடிஞ்சுது? வாய்மொழியாக பேச முடிஞ்சுது. இது எப்படி சாத்தியம்? அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்களேன், நான் உங்களுக்கு
வசனங்களை ஆதாரமாக உபாகமம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6வது அதிகாரம் 6வது வசனம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவை அதை திரும்ப வாசிங்க, மெதுவா திரும்ப வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில். இந்த வார்த்தைகள் எந்த வார்த்தைகள்? வசனம், வேத வசனம், தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை இருதயத்தில் இருக்க கடவது. அப்போ ஆரம்பத்தில் ஜனங்களுடைய இருதயத்தில் வேதம் இருந்தது, புஸ்தகத்தில் இல்லை, இருதயத்தில் இருந்தது, இருதயத்தில் பதிச்சு வச்சிருந்தாங்க. அதைத்தான் நமக்கு அந்த உபாகமம் 6:6 நம்ம பார்க்குறோம். வேதாகமும் ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்தது. இப்போ பாருங்களேன், இந்த வசனத்தை நீங்க மறக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியும். எப்படி? இந்த வசனம் சொல்லிட்டே இருக்கணும். இன்னொரு விஷயம், இது உங்களுக்கு எளிமையா இருக்குது. உபாகமம் 6:6 இதை நீங்க ஒரு 10 தடவை சொல்லியாச்சுன்னா உங்க இருதயத்தில் என்ன செஞ்சிடும்? பதிஞ்சிடும் இருதயத்தில். அப்போ பழங்காலத்தில் அங்க மக்கள் வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருந்தார்கள். அப்ப இருதயத்தில் பதித்து வைப்பது ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல், திறமை. இன்னைக்கெல்லாம் பாருங்க, பசங்க மனப்பாடம் பண்ண முடியல, அதனால மார்க் என்னாவது கம்மியாது. நல்லா படிச்சுட்டு போனா கூட அந்த முதல் வரி ஞாபகத்தில் வராது. சில பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை வரும். எக்ஸாம் எழுதும்போது அந்த முதல் வரியை சொல்லிட்டா அடுத்து வேகமாக எழுதிடுவாங்க, ஆனால் அது ஞாபகத்தில் வராது. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது, ஞாபகம் சக்தி குறைவு. ஆனால் இங்கே இருதயத்தில் வேதத்தை ஜனங்கள் பதித்து வைத்திருந்தார்கள். அப்போ இருதயத்தில் பதித்து வைப்பது ஈஸியா கஷ்டமா? இருதயத்தில் பதிச்சு வைக்கிறது, வேதத்தை இருதயத்தில் பதிச்சு வைக்கிறது ஈஸியான காரியமா கஷ்டமான காரியமா? ஈஸியான காரியம்னா பைபிளை நம்ம இதுக்குள்ள பைபிள் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்? மனப்பாடமா பண்ணியிருப்போம். அப்போ மனப்பாடம் பண்ணுறது ஒரு கஷ்டமான காரியம்தான். அப்போ கஷ்டமான, இங்க பாருங்க ஒரு கேள்வி மறுபடி, கஷ்டமான காரியத்தை இந்த ஜனங்கள் எப்படி செஞ்சாங்க, என்ன பண்ணினாங்கிறத நம்ம வசனத்தின் மூலமா நாம பார்க்க போறோம். புரியுதுங்களா? இருதயத்தில் வேதத்தை இந்த ஜனங்கள் எப்படி பதித்து வைத்தார்கள் என்பதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அதே உபாகமம் 4:9, 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். பாருங்க, அதோட நிப்பாட்டுங்க. வார்த்தைகளை கற்றுக்கொண்டு என்ன பண்ணணுமா? பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அப்போ முதல்ல வார்த்தைகளை நம்ம கற்றுக்கொள்ளணும். நம்ம கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அதை என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும். அப்படியே 11வது அதிகாரம், உபாகமம் 11வது அதிகாரத்துக்கு வாங்க. 19-20 இந்த வசனத்தை எழுதி வச்சுட்டீங்களா? உபாகமம் 4:9 எழுதி வச்சுட்டீங்களா?
அது பேர் 11:19 வசனத்துக்கு வாங்க. இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க. உபாகமம் இந்த 4:9 தானே. அதுக்கப்புறம் இப்போ 11:19:20 எல்லாமே உபாகம் தான். இப்போ அந்த 19:20 படிங்க. நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும், ஒரே வார்த்தை தான் இங்க நம்ம தெரிஞ்சுக்கிட போறோம். என்ன செய்யணும்? கடவுளுடைய வார்த்தையை பதித்து வைக்க வேண்டும். பதித்து வைக்கணும், இருதயத்தில் பதித்து வைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துக்கு வாங்க. 32, இதே உபாகமம் 32:7. பூர்வ நாட்களை நினைத்து உன் தகப்பனை கேள், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். இங்க பாருங்க, உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். அப்போ இங்க பாருங்க, வேத வசனத்தை இருதயத்தில் முதல்ல பதித்து வைக்கணும். பதித்து வைத்த வேத வசனத்தை நான் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். முதல்ல நான் பதிச்சு வச்சுக்கிடணும், ரெண்டாவது பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்ளணும். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, உன் தகப்பனை கேள். அப்போ அன்றைக்கு வேதத்தை பிள்ளைகளுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? பெற்றோர், தகப்பன்மார் தான் கற்றுக் கொடுத்தார்கள். அவங்க எப்படி கற்றுக் கொடுத்தார்கள்? அவங்க முதல்ல தங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து கொண்டார்கள், அதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதைத்தான் நாம பார்க்கிறோம். அப்போ இந்த பழக்கம்தான் ஆரம்பத்தில் இருந்தது. எந்த ஒரு புஸ்தகமும் வேதமும் அச்சிடப்படவில்லை. வாய்மொழியாகவே தகப்பன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பான். அந்த பிள்ளை நல்லா படித்து வேதத்தை பதிச்சு வச்ச உடனே அது என்ன பண்ணும்? தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும். இப்படித்தான் காலங்காலமாக வேதம் பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டு வந்தது. ஓகேவா? இப்போ பாருங்களேன், நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6:13. நியாயாதிபதிகள் 6:13. ஒரு நிமிஷம். 6:13. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர், இங்க பாருங்க, இங்க இருந்தா முக்கியம். இது ஒரு பெரிய வசனமா இருக்குது. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று. வேகம் போயிடக்கூடாது. வேகம் போனா தான் நம்ம அதில் இருக்கிற விஷயத்தை புரியும். வேகமே வேண்டாம். எங்கள் பிதாக்கள், இங்க பாருங்க, எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அதாவது கிதியோன் கேள்வி கேட்கிறார். இதில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. இந்த வாய்மொழியாக சொல்லப்பட்ட விஷயம் இருக்குது. கிதியோன் கேள்வி கேட்கிறாரு. எங்கள் முற்பிதாக்கள்லாம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, வாய்மொழியாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்க, அப்போ கிதியோனுக்கு முன்னால உள்ளவங்க எதை சொல்லி கொடுத்துருப்பாங்க கிதியோன்ட்ட? இங்க பாருங்க. ஓகே, நீங்க சொல்றது அப்படியே கரெக்ட். இப்போ கிதியோன் காலத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கிறது வேதத்தில்? மோசேயின் அற்புதங்கள், கட்டளைகள், கற்பனைகள். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஆபிரகாம்,
அதுக்கு கொஞ்சம் முன்னால நோவா, அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சிருஷ்டிப்பு. இந்த உலகத்தை தேவன் எப்படி உண்டாக்கினார்? எப்படி உண்டாக்கினார்? வாயின் வார்த்தைகளினாலே உண்டாக்கினார். அப்போ சிருஷ்டிப்புல இருந்து ஆரம்பிச்சு அந்த மோசே காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது நடந்த அற்புதங்கள், வனாந்தரத்தில் நடந்த அற்புதங்கள், கடலை ரெண்டா பிளந்தது, தண்ணீரை கொடுத்தது, காடையை கொடுத்தது, இது எல்லாவற்றையும் முற்பிதாக்கள் தங்கள் தலைமுறைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொண்டு வந்திருப்பார்கள். இதைத்தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதுதான் வேதம். இதைத்தான் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. மண்ணா கொடுத்தது, காடை கொடுத்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா அவர் எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். ஏன்னா வார்த்தையினாலேயே எல்லாத்தையும் சிருஷ்டித்தார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வரும்போது செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், இதைத்தான் சொல்லியிருக்க முடியும். அப்போ கிதியோன் இதைத்தான் சின்ன வயசுல என்ன செஞ்சிருப்பாரு? கேட்டு இருப்பாரு. அப்போ இப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி, நம்முடைய பிதாக்கள் சொன்னாங்களே, நம்ம ஆண்டவர் பெரிய ஆண்டவர், வல்லமையுள்ள ஆண்டவர், சூரியனை சந்திரனை சிருஷ்டித்த ஆண்டவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த ஆண்டவர். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருந்தாங்க, அவங்கள எல்லாம் வெளியே கொண்டு வந்து அற்புதமா வழி நடத்தினார், அவங்க தேவையெல்லாம் சந்திச்சாரு அப்படின்னு தான் என்ன பண்ணியிருப்பாங்க கிதியோன்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை வச்சு கிதியோன் கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? இப்போ மெதுவா வாசிங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால், ஆமா, இவைகள் எல்லாம் எங்களுக்கு, இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம், இவங்க பாருங்க, இவங்க மீதியானியர் வந்து இவங்களுடைய எல்லா தானியத்தையும் என்ன செஞ்சிருந்தாங்க? எடுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு பாருங்க, நிலத்துல கஷ்டப்பட்டு பயிரிட்டு அது வாடாம தண்ணி ஊற்றி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யறாங்க. அறுத்துட்டு வந்து போரடிச்சு அதை சேர்க்கிற நேரத்தில் மீதியானியர் வந்து என்ன பண்ணிடுறாங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் ஒரு வசனத்தை எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உள்ளுக்கு போகும். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களோடு இருந்தால், முற்பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, கர்த்தர் உங்களோட இருக்கிறார், அவர் உங்களுக்கு முன்ன போய் யுத்தம் பண்ணுவாரு, இப்படிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. கர்த்தர் எங்களோட இருந்தால் இது ஏன் நடக்கணும் எங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்குறான். அப்போ அந்த அளவுக்கு இதுல இங்க பாருங்க, இது சம்பவம். இந்த சம்பவத்துல நமக்கு என்ன தேவை? நம்ம பாடத்துக்கு என்ன தேவை? வாய்மொழியாக கற்றுக் கொடுத்தார்கள். கிதியோனுக்கு வாய்மொழியாக முற்பிதாக்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதுதான் நமக்கு தேவை. அங்க என்ன நடந்தது அந்த சம்பவம் நமக்கு தேவையில்லை. வாய்மொழியாக கற்றுக் கொடுத்தாங்க. அதை இவன் இருதயத்துல பதிச்சுட்டு இப்ப என்ன செய்யறான்? கேள்வி கேட்கிறான். எங்க நம்ம ஆண்டவர்? ஏன் இப்படி நடக்குது எங்களுக்கு? ஆண்டவர் நீங்க சொன்னீங்களே நம்ம கூட ஆண்டவர் இருப்பாரு, போவாரு, நம்ம கூட எங்க போனாலும் போவாருன்னு சொன்னீங்களே, இப்ப எங்க ஆண்டவர்? அந்த ஆண்டவர் அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்கிறான். அதைத்தான் நாம பார்க்கிறோம். அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, அப்போ வாய்மொழியாகத்தான் காலங்காலமாக தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், கற்றுக்கொண்டார்கள். வாய்மொழியாக தான் கற்றுக்கொண்டார்கள். இன்னொரு வசனத்துக்கு போகிறோம். அதை வேகமாக வாசிக்கக்கூடாது, மெதுவாக தான் வாசிக்கணும். 78ஆம் சங்கீதம். சங்கீதம் 78. சங்கீதம் 78. 78ஆம் சங்கீதத்தில் முதல் 4 வசனங்கள். ஒரு நிமிஷம். என் ஜனங்களே
என் ஜனங்களே, பாருங்க, என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், உபதேசத்தை கேளுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. என் வாயின் வசனங்களுக்கு, என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள், உங்கள் செவிகளை சாயுங்கள். என் வாயை உவமையினால் நிரப்புவேன், என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்தின் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன், பூர்வ காலத்து மறைப்பொருட்களை வெளிப்படுத்துவேன். இங்க சொல்லப்பட்டிருக்கு பூர்வ காலம்னா என்ன? முந்தின காலம், பழைய ஏற்பாட்டு காலம், முற்பிதாக்களின் காலம், அதான் பூர்வ காலம். இயேசு கிறிஸ்து கூட அந்த மலை பிரசங்கத்தை சொல்வாரு, பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களே அப்படிம்பாரு. பூர்வ காலம்னா இந்த ஆபிரகாம், அந்த முற்பிதாக்களுடைய காலம் பூர்வ காலம். பூர்வ காலத்தினுடைய மறைப்பொருள்களை உங்களுக்கு, பூர்வ காலத்துல நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுவேன், வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. பூர்வ காலம். ஒரு நிமிஷம் இங்க பாருங்க, உன்னை புரிஞ்சுக்கிடாம அடுத்த வசனத்துக்கு போக கூடாது. பூர்வ காலத்து மறைப்பொருள். அப்போ பூர்வ காலத்துல முற்பிதாக்கள் பேசி கொண்டு வந்த அந்த காரியங்கள், அதை நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்? வெளிப்படுத்த போறேன், சொல்ல போறேன். சரி, பாருங்க, அடுத்த வசனத்துக்கு வாங்க, 3ஆம் வசனத்துக்கு வாங்க. அவைகளை நாங்கள், பாருங்க, இப்போ இந்த இடத்துல அழிச்சாதான் உங்களுக்கு புரியும். அழிச்சிட்டேன். இது இந்த முதல் பாடம், இதையும் நான் அழிச்சிருந்தேன். இந்த 3 பாயிண்ட் எழுதிட்டீங்க இல்லையா? 3 கட்டங்கள் எழுதிட்டீங்க. ஆனால் நம்ம வந்து எதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? வாய்மொழியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். திருப்பி வச்சுக்கலாமா? இப்படி திருப்பி வைக்க சொல்றீங்களா? ஸ்ட்ரெயிட்டா. ஓகே, சரி. இது நான் உங்களுக்கு இது வரைக்குமே எழுதிடுறேன். இங்க பாருங்க, அந்த 3ஆவது வசனத்தை வாசிங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு, ஒரு நிமிஷம், அது 3ஆவது வசனம் தானே? கேள்விப்பட்டு அறிந்தோம். இங்க பாருங்க, 78 1-4 சங்கீதம், இது 3ஆவது வசனம். இங்க பாருங்க, 3ஆவது வசனத்தை வாசிங்க. அவைகளை கேள்விப்பட்டு, ஒரு நிமிஷம், அவைகளை நாங்கள். இதில் ஒரு கேள்வி இருக்குது, அதுக்காக தான் நான் எழுதி போடுறேன். அந்த கேள்வியை கேட்கணும், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதுக்காக தான் எழுதி போடுறேன். கேள்விப்பட்டு அறிந்தோம். கேள்விப்பட்டு அறிந்தோம். சரி, வாசிங்க. எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். நிறுத்துங்க. எங்கள் பிதாக்கள். அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எங்களுக்கு தெரிவித்தார்கள். சரி, அடுத்து பின்வரும் சந்ததியான, நின்னுங்க, என்ன பின்வரும் சந்ததியான, அங்க பாருங்க, பின்வரும் சந்ததியான. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளும் நாங்கள் அவைகளை மறக்காமல் நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவருடைய செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரித்தேன். அப்படிதானே? விவரித்தோம். பாருங்க, ஒரு வார்த்தை மாறிட்டுனா அர்த்தம் மாறிடும். விவரித்தோம். சரி, இங்க பாருங்க, இந்த விவரிப்போம். விவரிப்போம்.
இங்க பாருங்க, அந்த புள்ளி புள்ளி வச்சிருக்குது, இடையில வார்த்தைகள் வருது. அதை நம்ம எழுதுனா போர்டு காலியாரும். விவரிப்போம். அடுத்து அவர்கள் யாக்கோபாலே நின்னுங்க. அவர்கள் ஐயா, இது 5வது வசனம். 5வது வசனம் தானே? 5வது வசனம் நீங்க இப்ப வாசிக்கிறது. அவர்கள் சாட்சியை ஏற்படுத்தி, அவர் யாக்கோபாலே சாட்சியை ஏற்படுத்தி, அவர் யாக்கோபே சாட்சியை ஏற்படுத்தி. நின்னுங்க ஒரு நிமிஷம், நானே பார்த்துக்கிட்டேன் 5வது வசனத்தை. இங்க பாருங்க, அவர் யாக்கோபிலே சாட்சிகளை ஏற்படுத்தி இஸ்ரேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இப்போ பாருங்க, போர்டு காணாதனால இப்போ பைபிளையே வச்சுக்கிடுங்க. கட்டளையிட்டார். அதுக்கப்புறம் 6வது வசனம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவற்றை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவருடைய கை கொள்ளும்படிக்கும் கட்டளையிட்டார். 3ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும், 3ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் அதிலேயே கோடு போட்டாலும் சரிதான், இல்லை நோட்டில் குறிச்சிக்கிட்டாலும் சரிதான். எத்தனை தலைமுறை இருக்குது? எத்தனை தலைமுறை இருக்குது? 3ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது? மூணாம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை சந்ததிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அதை நான் கேட்கல. அங்கேயே போகாதீங்க, அங்கேயே போக வேண்டாம். 3ஆம் வசனத்திலேருந்து ஒரு நிமிஷம் இந்த சிஸ்டர் சொல்லி இங்கே பாருங்கள், இது நமக்கு இடம் இல்லைனால அழிச்சிருந்தேன். நீங்கள் பைபிளையே பார்த்து ஆமாம் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை தலைமுறை இருக்குன்னு சொன்னீங்க? 3 தலைமுறை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர். ஆமாம், பேரை கேட்கல, எனக்கு பேர் தேவையில்லை. நீங்கள் வந்து புதிய ஏற்பாட்டுக்கு பேரக்கூடாது. அங்கேருந்து ஆபிரகாம்ல இருந்து தாவீது அந்த தலைமுறை இல்லை. இந்த வசனத்தில் எத்தனை தலைமுறை சொல்லப்பட்டிருக்குது? 4. சிஸ்டர் வந்து 4 சொல்லியிருக்கிறாங்க. சிஸ்டர் 4 இங்கே பாருங்க, 4 2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை கேள்விக்கு மாத்திரம்தான். எத்தனை தலைமுறை, அவ்வளோதான். எத்தனை பார்த்தீங்களா? நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம். அந்த 78ஆம் சங்கீதத்தில் அந்த வசனத்தை தான் கேட்குற, வேறு எங்கேயுமே போக வேண்டாம். 78ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தில் இருந்து 8ஆம் வசனத்துக்குள்ளே எத்தனை தலைமுறை இருக்குது? பென்சிலை வச்சு நோட் பண்ணாலும் சரிதான்,
நோட்டில் எழுதினாலும் சரி தான், இல்லை லைட்டாக பெண்ணை வச்சு லைட்டாக பேப்பரை கிழிச்சிடாம. ஏன்னா ஏன் பெண் சிஸ்டர் 3 சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். 3 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க, 4 2 பேர் சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் 3, நீங்களும் 3 பேர் 3 2 பேர் 4. சிஸ்டர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் உங்களை தான் 3 சொல்லிட்டீங்கல்ல. ஆமாம் பாஷமா நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க. ஓகே, இங்கே பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி திருப்பி படித்தா போதும். வேறு எங்கேயும் நீங்கள் திருப்பவே வேண்டாமா? அந்த வசனத்தில் எத்தனை தலைமுறை இருக்குது புரியுதுங்களா? நான் சொன்ன கேள்வி அந்த வசனத்தில் எத்தனை தலைமுறை இருக்குது அதை தான் நான் கேட்டேன். ஓகேங்களா? இங்கே பாருங்க, பதில் சொன்னவங்க கூட செக் பண்ணிக்கலாம். நீங்கள் கூட இப்போ செக் பண்ணலாம், 3 தானா, இன்னும் இருக்குதா செக் பண்ணலாம். ஒரு வேளை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சொல்லலாம், தப்பு கிடையாது. நீங்கள் இல்லை இத்தனை அப்படின்னு நீங்கள் மாற்றி சொல்லலாம். இன்னும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். 3வது வசனத்தை கவனிங்க, 4வது வசனத்தை கவனிங்க, 6வது வசனம். இங்கே பாருங்க, 3 4 6 இந்த 3 வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. 3 4 6 வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த 3 வசனத்தை கவனிச்சா போதும். நீங்கள் 3 தலைமுறை அம்மா சொல்லியிருக்கிறாங்க, 3 தலைமுறை. இங்கே பாருங்க, 3வது வசனம், 4வது வசனம், 6வது வசனம், அவ்வளோதான். இந்த 3 வசனத்தை பார்த்தா போதும். 3 பாருங்க, எல்லாருமே 3 வந்துட்டீங்க. 2 பேர் தான் 4 வரைக்கும் போயிருக்கிறீங்க. 1 2 3 4 5 பேர். நீங்கள் 4 தானே சொன்னீங்க இதுக்கு முன்னாடி? 4 தான் சொன்னீங்க. அம்மா பாஷமா கூட 4 தான். நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே. 2 தான் இருக்குது. 2 தான் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 சொன்னீங்களா? இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு 2க்கு வந்துட்டீங்க. சரி, அம்மா மாத்திரம் தனிச்சு நிற்கிறாங்க, 2க்கு வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் இங்கே பாருங்க, நீங்கள் சொன்னதை வச்சு மறுபடியும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், எங்கே அந்த 2 என்னன்னு கேள்வி கேட்பேன். அதனால் நீங்கள் பாருங்கள், செக் பண்ணுங்கள். சரி, ஓகே. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 பேர் சொல்லியிருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர் இருக்கிறீங்க. 12க்கு 8 பேர் சொல்லியிருக்கிறாங்க, 4 பேர் சொல்லலை. பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க, பதில் 3 விதமான பதில் வந்திருக்குது. 2ங்கிற பதில் வந்திருக்குது, 3ங்கிற பதில் வந்திருக்குது, 4ங்கிற பதில் வந்திருக்குது. சரி, இப்போ 4 சொன்னவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம், இல்லாட்டி 3 சொன்னவங்கள்ட்ட கேட்கலாமா, இல்லாட்டி 2 சொன்னவங்கள்ட்ட கேட்கலாம். அம்மாட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். இல்லை, அப்படி இல்லை, இங்கேருந்தே போகலாம். ஏன்னா அவங்க எதை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணும்ல. அதனால் முதல்ல 2 நீங்கள் எதை சொல்கிறீங்க? அம்மா ஆசாப்புக்கிட்டலாம் நீங்கள் போக வேண்டாம். இங்கே நீங்கள் அந்த சங்கீதம் எழுதினவரை சொல்கிறீங்களா? அதே அந்த ஆசாப்பே தேவையில்லை. 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனை தலைமுறை இருக்குது, அதுதான் கேள்வி. சரி, அம்மா விட்டுருங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அடுத்து 3 சொன்னவங்க யாரு? நீங்கள் 3 சொன்னீங்களா? என்னென்னதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு நிமிஷம், இவங்க எங்கேருந்து வரலாம்? நீங்கள் எத்தனை சொல்லியிருக்கீங்க? 5. பாஷமா 5க்கு வந்துட்டாங்க. நீங்கள் எதெல்லாம் சொல்லியிருக்கீங்க? அந்த வசனத்தை பார்த்து சொல்லுங்கள். சரி, பிதாக்கள். பிள்ளைகள். ஒரு நிமிஷம் இங்கே பாருங்க, அவங்க சொன்ன ஆன்சரை எழுதுறேன். 1 பிதாக்கள் இல்லையா? அதுக்கு எந்த வசனம் சொன்னீங்க? 3வது வசனத்தை சொன்னீங்க இல்லை? 3வது வசனத்தை சொல்லியிருக்கிறீங்க. அடுத்து பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு எந்த வசனத்தை சொல்கிறீங்க? 4வது வசனத்தை. இனி பிறக்கும் பிள்ளைகள். இனி பிறக்கும் பிள்ளைகள். இனி பிறக்கும் பிள்ளைகள்.
இது 6வது வசனத்தில் இருக்குது. சரி, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டீங்க. இப்போ 3 3ன்னு சொன்னீங்க இல்லையா? யாரெல்லாம் 3 3ன்னு சொன்னா? வேற மற்றவங்க பாப்பா 3 4 3 சொன்னல. எது இதே தானா இல்லாட்டி வேற எதுவும் ஆன்சர் இருக்கா? சேம், அப்போ பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் 3 சொன்னது சிஸ்டர், சேம், ஓகே. அடுத்து 3 சொன்னது நீங்கள் தானா? சேம் ஆன்சர். சரி, நீங்கள் இங்கே பாருங்க, உங்களுடைய பார்வை 3 வரைக்கும் போயிருக்குது இல்லையா? இப்போ 4 சொன்னவங்க, 4 சொன்னது யார்? சிஸ்டர் சொல்லுங்க. 4 சொன்ன, ஏன்னா அவங்க தான் முதல்ல 4. இல்லை இங்கே பாருங்க, 4 சொன்னீங்கல்ல, இது ஓகே தானா? 3 இல்லை, இது ஓகே தானா? இந்த 3 ஓகே தானா? 1 எக்ஸ்ட்ரா நீங்கள் கண்டுபிடிச்சது சொல்லுங்க. அது எத்தனை வசனத்தில் இருக்குது? இங்கே பாருங்க, 3வது வசனத்திலையா? அவற்றை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்த அந்த முதல் நாங்கள். வெரி குட். இங்கே பாருங்க, நாங்கள். பார்த்தீங்களா? பார்வை, கழுகு பார்வை, கூர்ந்து கவனிக்கிறது. இப்போ இந்த நம்பரே நான் போடலை, ஏன்னா நம்பர் மாறும். இப்போ எத்தனை வந்துடுச்சு? இது 4 வந்துடுச்சு. இது ஃபர்ஸ்ட் இந்த 4 வேற யார் 2 பேர் சொன்னது? 4 4 அம்மா சொன்னீங்களா? 4 சேம், அதே தானா? ஓகே, முடிஞ்சிச்சுது. அடுத்த 4 யார் சொன்னா? நீங்க. இதே தானா? இதுல ஏதோ மாற்றம் இருக்குதா? எங்க இருக்குது? 8ஆம் வசனத்துல, தங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தங்கள் ஆவியினால் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களை போல் இராதபடிக்கு. அதுல எதை சொல்ல வரீங்க? எந்த சந்ததி? முரட்டாட்டம் உள்ள சந்ததி. இங்க பாருங்க, இங்க பாருங்க, அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்க காமிச்சேன். தங்கள் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தங்கள் ஆவியினால் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்களல் பிதாக்களை போல். அப்போ பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? முரட்டாட்டம். அப்போ ஓகே தானா? சரி, பிதாக்கள், இந்த பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? முரட்டாட்டமா இருந்தாங்க. பிதாக்கள் வந்துடுச்சு, ஓகேவா? அப்போ 4 வேற முடிஞ்சு போச்சு. இப்போ யார் சொல்ல போறான்னா, இன்னுங்க இப்போ யாருன்னா பாசமா வரணும். 5 இவங்க தான் யாருமே சொல்லாத ஆன்சரை இவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்லுங்க பார்க்கும். இப்போ இது 4 ஓகே தானா? இந்த 4 ஓகேவா? ஓகேவா? இது இல்லாம ஒன்று சொல்லுங்க. எங்க 6ஆம் வசனத்துல வாசிங்க. 6ஆம் வசனத்தை இனி பிறக்கும் அந்த வசனத்தை வாசிங்க. அதுல எதை சொல்றீங்க? அந்த வார்த்தை என்ன வார்த்தையை சொல்றீங்க? பிள்ளைகளுமா இல்லாட்டி இங்க பாருங்க, இனி பிறக்கும் பிள்ளைகளா? அதே தானே சொல்றீங்க, இனி பிறக்கும் பிள்ளைகள். இப்போ இங்க பாருங்க, இது இங்க வந்தாச்சு. இது இனி பிறக்கும் பிள்ளைகள் வந்தாச்சு. இது ஓகே, வெரி குட். ஒன்று 2 3 4 5. இப்போ மறுபடியும் அதை கிளியர் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, 3ஆம் வசனத்துக்கு வாங்க. அவற்றை நாங்கள் கேள்விப்பட்டு, நாங்கள் ஒரு சந்ததி, அதுக்கப்புறம் அறிந்தோம் எங்கள் பிதாக்கள், அது 2வது சந்ததி. வெரி குட், 2வது சந்ததி. அதுக்கப்புறம் 4வது வசனத்துல பின்வரும் சந்ததியான, பின்வரும் சந்ததி அது வந்து எத்தனாவது? 3. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு, இந்த இடத்துல பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு. பின்வரும் சந்ததியான பிள்ளைகள், அது 3வது தலைமுறை. சரி, அப்படியே நாம 6வது வசனத்துக்கு வரும்போது இனி பிறக்கும் பிள்ளைகள், பிள்ளைகளாகிய பின் சந்ததியார். நீங்க இப்போ பின் சந்ததியார் சொன்னீங்க பார்த்தீங்களா? இனி இங்க பாருங்க, இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார். அப்போ நம்ம பிரிக்க முடியாது.
இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார். அப்போ இது ரெண்டும் என்ன செய்யப்படுகிறது? வெரி குட் வெரி குட். இங்க பாருங்க, இது வந்து நாலாவது இதுதான். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார், ஒரே தலைமுறை தான். பின் சந்ததியார். 5 என்னன்னா பாருங்க, அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு பரவாயில்ல, பாசமா வந்துட்டாங்க. தங்கள் பிள்ளைகளுக்கு ஓகேங்களா? அப்போ எத்தனை தலைமுறை இருக்குது? 5 தலைமுறைகள் இருக்கிறது. 5 தலைமுறைகள் இருக்கிறது. நாங்கள் எங்கள் பிதாக்கள், அதுக்கு பிறகு பின்வரும் சந்ததியான பிள்ளைகள், இனி பிறக்கும் பிள்ளைகளான பின் சந்ததியார், அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள். வெரி குட். பார்த்தீங்களா? 5 சந்ததிகள். அப்போ இங்க என்ன விஷயம்னா, அந்த இருதயத்தில் பதிச்சு வச்ச வேதத்தை இப்போ பாருங்களேன். இப்போ அந்த வசனத்தை படிங்களேன். 3ஆவதுல இருந்து நீங்க படிங்களேன். 3ஆவது வசனத்துல இருந்து படிங்க. 3ஆவதுல இருந்து 6 வரை படிங்க. கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். எப்படி தெரிவிச்சாங்க? வெரி குட். வாய்மொழியாக தெரிவித்தார்கள். வாய்மொழியாக எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு தெரிவித்தார்கள். வாசிங்க. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தருடைய துதியையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம். இதுல 3 காரியங்கள் இருக்கிறது. என்னெல்லாம் இருக்குது? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். கடவுளை குறித்து சொன்னாங்க, வேதத்தை குறித்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கர்த்தருடைய துதி, பலம். பார்த்தீங்களா? அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் செய்த அதிசயங்கள். அதாவது கிதியோனுக்கு முன்னால முற்பிதாக்கள் வாழ்க்கையில தேவன் அதிசயமான காரியங்களை செய்தார். இதைத்தான் முற்பிதாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுட்டே வந்தாங்க? சொல்லிட்டே வந்தாங்க, நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல. ஏன் அப்படின்னா, அன்றைய சூழ்நிலையில நான் கரெக்டா 2 மணிக்கு முடிச்சிருவேன். 2 மணிக்கு கரெக்டாக அவங்களே டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, 2 மணி. அதனால் கரெக்டாக நான் 2 மணிக்கு முடிச்சிடுவேன். 2 மணி வரைக்கும் எவ்வளோ போதோ அவ்வளவு. அடுத்த தொடரும்னு போட்டுருவேன். சாப்பிட்ட பிற்பாடா? ஓகே 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 ஓகே. இப்போ ஒரு 1/4 மணி நேரத்தை எடுத்து முடிச்சிருந்தேன். அதுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணால் தேவைப்பட்டால் இது பண்ணிடலாம். சரி. அப்போ முற்பிதாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை சொல்லி கொடுத்தாங்கன்னா, தேவன் செய்த அற்புதங்களை. ஏன் அற்புதங்களை சொல்லி கொடுத்தாங்கன்னா, சுற்றிலும் புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் யார் இருக்கிறா? அவங்களுக்கும் தேவர்கள் இருக்கிறாங்க, கடவுள் இருக்கிறாங்க. அவங்களும் ஏதோ ஒன்று, அது சூரியனையோ சந்திரனையோ இல்லாட்டி ஏதோ ஒரு மரத்தையோ ஏதோ ஒன்று வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த கடவுள் மாதிரி இல்லைப்பா நம்ம கடவுள் அற்புதங்களை செய்கிற கடவுள், அவர் வல்லமையுள்ள கடவுள். அந்த 3 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி படிங்க. துதிகள், பலம், அதிசயங்கள். முக்கியமாக அந்த அதிசயங்கள் தான். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது பைபிள் படிப்பு நம்ம வெறுமன அறிவை வளர்த்து கொள்றதுக்கு கிடையாது. அதுக்குள்ளே இருக்கிற சத்தியத்தை நாம் உள்வாங்கி அவங்க வாழ்க்கையில் மாத்திரம் அதிசயம் செய்த தேவன் என் வாழ்க்கையில் என்ன செய்வார்? அதிசயத்தை செய்வார். என் வாழ்க்கையில் இப்போ உங்கள் சூழ்நிலை ஒரு சாதாரண சூழ்நிலையாக இருக்கலாம். கிதியோன் கேட்ட மாதிரியே தேவனை எங்கே அப்படி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நம்புகிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். நீங்கள் கிதியோன் கேட்ட மாதிரியே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர் எங்களை விடுவிப்பார், நாங்கள் நம்புகிறோம். அப்போ
நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தா கூட அதிசயங்களை செய்ய முடியும். சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடியவர். பிள்ளைகளுக்கு இங்க பாருங்க, பிள்ளைகளுக்கு அதைத்தான் போதிச்சு வந்தாங்க, வேதத்தை போதிச்சாங்க. முக்கியமா தேவனுடைய அதிசயங்களை, அற்புதங்களை போதித்தார்கள். அந்த வசனத்தை முடிச்சிருங்க. நாலாம் வசனத்தை படிங்க. மறைக்காமல், இங்க பாருங்க, மறைக்காமல், ரொம்ப வார்த்தை முக்கியம். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? மறைக்கக்கூடாது. ஏன்னா நீங்க சொல்ற சாட்சி மற்றவர்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும், உற்சாகத்தை கொடுக்கும், அவங்கள உயிரடைய செய்யும். உங்க சாட்சி அவங்கள உயிரடைய செய்யும். சார், இந்த சகோதரிக்கு ஆண்டவர் இப்படி நன்மை செஞ்சிருக்கிறாரா, எனக்கு ஏன் செய்ய மாட்டாரு? மறைக்காமல், மறைக்காமல், மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயம். எதை நாங்க மறைக்க மாட்டோம்? கர்த்தருடைய துதி, அவருடைய பலம், அவர் செய்த அதிசயங்களை மறக்காமல். மறக்காமல் அடுத்த வார்த்தை, மறைக்காமல் அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை விவரிப்போம். சாட்சி என்ன சொல்லணும் தெரியுமா? நிறைய பேர் சாட்சி சொல்லும் போது பார்த்துருக்கீங்களா? நீங்க இங்க சாட்சி சொல்லுவீங்களா? ஞாயிற்றுக்கிழமை 4வது வாரம் மட்டும் சாட்சி சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? கடைசி வாரம் சாட்சி சொல்லுவீங்க. எப்படி சொல்லுவீங்க? நீங்க எங்க இருந்தா சாட்சி சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? பாதுகாத்தார், அவ்வளவுதான். கடந்த நாட்கள் முழுதும் என்னை பாதுகாத்தார், என் குடும்பத்தை பாதுகாத்தார், எல்லாரையும் இங்க பாருங்க, விவரித்து சொல்ல வேண்டும், விவரிக்க வேண்டும். என்னை பாதுகாத்தார், சந்தோஷம், நான் ஆசீர்வதிச்சேன் இல்லை, விவரித்து சொல்ல வேண்டும். எப்படியெல்லாம் பாதுகாத்தார், எப்படியெல்லாம் இந்த வாரம் முழுக்க என் கூட வந்தார், எப்படியெல்லாம் இந்த மாதம் கூட எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் இருந்தோம், எப்படி தேவன் எங்களுக்கு உதவி செய்தார், விவரிக்க வேண்டும். விவரிக்கும் பொழுதுதான் கேட்குறவங்களுக்கு உற்சாகம். அப்படியா, அப்படி நமக்கும் ஆண்டவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். விவரிப்போம், அவர்கள் சொல்கிறாங்க, விவரிப்போம். 6ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. பாருங்க, சொல்லும் தங்கள் பிள்ளைகளுக்கும் அவற்றை சொல்லும்படிக்கு. இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கும், இங்க பாருங்க, இதுல பாருங்க, அவர்கள் எழும்பி, அந்த அவர்கள் எழும்பி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, அவர்கள் எழும்பி. ஆமா, அதாவது நீங்க சொல்ற சாட்சி பிள்ளைகளை என்ன பண்ணணும்? எழும்ப செய்ய வேண்டும். பாருங்க, நம்ம சபையில சாட்சி சொல்றோம், அதை கேட்கிறவங்க என்ன செய்யணும்? உற்சாகம் அடையணும், எழும்பணும். அப்படியா, என் வாழ்க்கையும் கர்த்தர் செய்வார். அந்த எழுப்புதலை கொண்டு வரணும். அவர்கள் எழும்பி, அப்ப எழும்பக்கூடிய அளவுக்கு நம்ம சாட்சி இருக்கணும். உங்க சாட்சி கேட்கிறவங்களை எழும்ப செய்ய வேண்டும், கேட்கிறவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். இந்த ஆண்டவர் எனக்கு ஏன் செய்ய மாட்டார்? எழும்பி, உற்சாகத்தோடு எழும்பி அதை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, இதுக்கு மேலே இந்த வசனத்தை நம்ம விவரிக்க வேண்டாம், நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதை வாசித்து பாருங்க. யாத்ராம 13:9 வாங்க. யாத்ராம 13:9. கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கணுமா? வாயில. சரி, வாயில இருக்கணும்னா எங்க இருந்த வாயில வரும்? அதான் இருதயத்தில் இருக்கும்போது தான் வாயில வரும். இருதயத்தில் இல்லைன்னா வாய்க்கு வராது. வாயில் இருக்கும்படி, அந்த வார்த்தையை பாருங்க, வாயில் இருக்கும்படி. போதும். சங்கீதம் 71:17-18. சங்கீதம் 71:17-18. 71:17-18. ஆமா, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். 17-18
நாம் பார்க்குறோம். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை. இது ஒரு ஜெபம், தாவீதுடைய ஜெபம். 5 நிமிஷம் தான் கரெக்டா. தாவீதுடைய ஜெபம். தாவீது ஜெபிக்கிறாரு, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை, வரப்போகிற சந்ததி கூட உம்முடைய வல்லமையை நான் என்ன செய்யணும், விவரிக்கணும். அதுக்கு நீர் என்ன செஞ்சிடக்கூடாது, நீர் என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமாம், கைவிட்டுறாதையும், பாதியிலே கைவிட்டுறாதையும், பாதியிலே எடுத்துக்கிடாதையும். என் ஆசை இந்த சந்ததிக்கும் உம்முடைய வல்லமையை நான் சொல்லணும். வரப்போகிற சந்ததினா பிள்ளைகள், அதுக்கும் நான் என்ன செய்யணும், உம்முடைய வல்லமையை சொல்லணும். என்னை கைவிட்டு விடாதீரு அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறான். சரி, இப்போ இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். சரி, என்னதான் நாம் இருதயத்தில் வேதத்தை பதிச்சு வச்சாலும் நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆகும், மறந்து போயிடும் இல்லையா? யதார்த்தம், உண்மை. கொஞ்சம் சொல்ல மறந்தா மறந்து போயிடும். அப்போ எவ்வளவுதான் இருதயத்தில் பதிச்சு வச்சாலும் மறதி என்று ஒன்று இருக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாய்மொழியாக சொல்லி வந்த வேதத்தை மறக்காமல் இருப்பதற்காக ஒரு வழியை, ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சாங்க. அதை மாத்திரம் சொல்லி முடிச்சிட போகிறேன் 5 நிமிஷத்தில். மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா என்ன பண்ணினாங்க அப்படின்னா, இங்க பாருங்க ஒரு விஷயம். இப்போ இந்த வசனத்தை மனப்பாடமாக பண்ணுறீங்க, ஒரு அதிகாரத்தை மனப்பாடமாக பண்ணுறீங்கன்னு வைங்க, கொஞ்ச நாளைக்குள்ள அது என்னவாயிரும், மறந்து போயிடும். அதே நேரத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டை மறப்பீங்களா? இப்போ பழைய பாட்டு ஏதாவது நீங்கள் பாடுற பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது 30 வருஷம் ஆனாலும் மறக்காது. அப்போ உரைநடையாய் வசனமாக இருக்கிறது என்னவாயிருது, மறந்து போயிடுது. ஆனால் பாட்டாக இருந்துச்சுன்னா, இப்போ அந்த மகிழ்வோம் மகிழ்வோம், நான் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ படிக்கிற பாட்டு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குது, இப்போ பாட சொன்னாலும் கூட நம்ம பாடுறோம் இல்லையா? ஆமாம், பாடல்கள் மறக்காது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை மறக்காமல் இருப்பதற்காக ஒரு வழியை கையாண்டார்கள். வசனத்தை பாடலாக மாற்றிவிட்டார்கள். பாடலை மறக்க முடியுமா? முடியாது. என்னாகமம் 21:14-15. என்னாகமம் 21:14-15. என்னாகமம் 21:14-15. என்னாகும் 24:14-15. 20 நினைங்க, ஒரு நிமிஷம் நினைங்க. 21 14 17 18. சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை நெருக்கி. இதெல்லாம் பாருங்க. இதை விட நீங்க இங்க பாருங்க, நல்ல உதாரணம். உபாகமம் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, உங்களுக்கு தெளிவா. உபாகமம் 32. உபாகமம் 32. உபாகமம் 32. உபாகமம் 32. 1-2. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மலையைப் போல் என் உபதேசம் பொழிவதாக, பனித்துளியைப் போலும் புல்லின் மேல் தூறலைப் போலும் இளம் பயிரின் மேல் பெருமழையைப் போலும் என் வசனம் இறங்குவதாக. அந்த பாருங்க, பாடலாக இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 4:23-24. ஆதியாகமம் 4:23-24. ஆதியாகமம் 4:23-24. இங்கே பாருங்க, இந்த உதாரணத்தை மாத்திரம் நல்லா கவனிங்க. டைம் 2 நிமிஷம்.
இங்க பாருங்க 23 24. லாமேக்கு தன் மனைவிகளை நோக்கி, ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக்கியதுக்காக இங்க இந்த பாருங்க, லாமேக்கு வசனத்தை பாடலாக சொல்கிறான். எப்படி சொல்கிறான், எப்படி அழைக்கிறான் தன் மனைவிகளை? ஆதாளே சில்லாளே நான் சொல்வதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். பாருங்க, பாடலா சொல்றான். அதாவது இவன் ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா, அதை தன் மனைவிகளிடத்துல வந்து எப்படி சொல்றான்? பாடலாக சொல்லுகிறான், பாடலாக சொல்லுகிறான். அதைத்தான் நாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக்கியதற்காக ஒரு மனிதனை கொன்றேன். எனக்கு தழும்பு உண்டாக்கியதற்காக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 மடங்கு பழி சுமருமானால் லாமேக்குக்காக 77 மடங்கு பழி சுமரும். அப்போ பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள் வாய்மொழியாக சொல்லி வந்த வேத வார்த்தைகளை மறக்காமல் இருக்கும்படியாக அவைகளை பாடலாக மாற்றிவிட்டார்கள். பாடல் மறக்குமா? பாருங்க, சின்ன பிள்ளைகள் பாருங்க, ரோட்டில் போகும்போது அவங்களுக்கு விருப்பமான பாடலை படிச்சுட்டு போகிறாங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவனுக்கு மனப்பாடமாக இருக்கும். பாடல் மறக்காது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை பாடலாக மாற்றி விட்டார்கள். நீங்கள் சங்கீதங்கள் பாருங்கள், சங்கீதங்கள்லாம் என்னது? பாடல்கள் தான், பாட்டுக்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் சில சங்கீதங்கள் வந்து அந்த வனாந்தரத்தில் அவங்க நடந்ததை எல்லாமே பாடலாக பாடியிருப்பாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் இங்கே பாருங்க, இந்த ஒரே விஷயந்தான் வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்தது. வேதாகமம் உருவாக்கத்தில் முதல்ல வேதம் எங்கே இருந்தது? ஜனங்களின் இருதயத்தில் இருந்தது. அவங்க வாய்மொழியாகவே தங்கள் பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு சொல்லி வந்தார்கள். அது மறக்காமல் இருப்பதற்காக வசனத்தை பாடலாக மாற்றிவிட்டார்கள். அதான் வாய்மொழி. அடுத்து 2வது என்ன பார்த்தோம்? எழுத்து. இப்போ எவ்வளோ பாருங்க, வாய்மொழியாக சொல்லிட்டு வராங்க. எவ்வளோ காலத்துக்கு தான் சொல்லிட்டு வர முடியும்? காலம் மாறும் இல்லையா? அன்னைக்கு வந்து எழுத்து இல்லை, பேப்பர் இல்லை, எந்த ஒரு கண்டுபிடிப்பும் இல்லை. அதனால வாய்மொழியாக சொல்லிட்டு வந்தாங்க. காலம் மாற மாற எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது, எழுதுறதுக்கான கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டது, எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது இனிமேல் என்ன செய்யலாம்? பழைய காலம் மாதிரி ஞாபகத்தில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேல் என்ன செய்யலாம்? எழுதி வைக்கலாம். அப்போ வேதம் எப்படி அந்த 2வது கட்டத்துக்கு போச்சுது, எழுத்து பணிக்கு போச்சுது அப்படிங்கிறத நாம் சாப்பிட்டுட்டு பார்க்க போகிறோம். ஒருவேளை நேரம் இருந்துச்சுன்னா அந்த 3வது என்னது? தொகுத்தல். எழுதிட்டாங்க, எல்லாரும் எழுதிட்டாங்க. எழுதினதை என்ன செய்யணும்? தொகுக்கணும். ஒரு புஸ்தகமாக தொகுக்கணும். எப்படி அந்த தொகுத்தல் நடைபெற்றதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிடலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வேதம் ஜனங்களுடைய இருதயத்தில் இருந்தது என்பதை அநேக வசனங்களின் மூலமாக கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினீர். ஜனங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கள் சந்ததிகளுக்கு வாய்மொழியாக அறிவித்து வந்தார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக அது எப்படி எழுத்து பணிக்குள்ளே சென்றது, யார் எழுதினார்கள் என்பதை நாங்கள் பார்க்க, எழுதினவைகளை எல்லாம் எப்படி தொகுத்தார்கள் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த திருச்சபைக்காகவும் ஊழியருக்காகவும் ஆண்டவரே தலைமை போதகருக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, இந்த வேதாகம கல்லூரி நாளுக்கு நாள் எல்லா விதத்திலும் வளர்ந்தோங்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றும் நாமும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். பேசலாம்.